ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 சிலபஸ் வைஸில் இன்றைக்கி திருக்குறளில் செங்கோன்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறள், ஓர்ந்துக்கண் நோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்துன்னா என்ன? குற்றத்தை, அதாவது நன்கு ஆராய்ந்து. இது அதற்கான பொருள். ஓர்ந்து அப்படின்னா என்னது? குற்றத்தை நன்கு ஆராய்ந்து. கண்ணோடாது அப்படின்னா எவர் பக்கமும் சாயாமல் இரக்கம் காட்டாமல். கண்ணோடாதுன்னா என்னது? யார் பக்கமும் சாயாமல் இரக்கம் காட்டாமல். இறைபுரிந்துன்னா என்னது? இறைபுரிந்து நடுவு நிலைமை கொண்டு. யார் மாட்டும் அப்படின்னா எவரிடத்திலும். தேர்ந்துன்னா என்னது? நூல்களின் வழி. தேர்ந்துன்னா என்னது? ஆராய்ந்து. ஆராய்ந்து. செய்வதே அப்படின்னா அதற்குரிய தன்னையை செய்வது. ஓகேவா? அதற்குரிய தன்னையை செய்வதே அப்படின்றாங்க. முறைனா என்ன? முறையான நீதியாகும். செங்கோன்மையில் ஃபஸ்ட்டு குறள் பார்த்தாச்சு. ஓர்ந்துன்னா என்னது? குற்றத்தை நன்கு ஆராய்ந்து. கண்ணோடாதுன்னா என்னது? எவர் பக்கமும் சாயாமல் இரக்கம் காட்டாமல். இறைபுரிந்துன்னா நடுவு நிலைமை கொண்டு. யார் மாட்டும்னா என்னது? எவரிடத்திலும். தேர்ந்துன்னா என்ன? நூல்களின் வழி ஆராய்ந்து. செய்வதே அப்படின்னா என்னது? அதற்குரிய தன்னையை செய்வதே. முறைனா என்னது? முறையான நீதியாகும். ரெண்டாவது குறள், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி கோல் நோக்கி அப்படின்றாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி கோல் நோக்கி அப்படின்றாங்க. வானோக்கினா என்ன? மழையை எதிர்பார்த்து. வானோக்கினா மழை வருதான்னு பார்க்கறது. வாழும்னா உயிர் வாழ்கின்ற. உலகெல்லாம் அப்படின்னா என்னது? உலகத்து உயிர்கள் யாவும். மன்னவன்னா என்னது? ஆட்சியாளனுடைய தான் மன்னவன். கோல் நோக்கினா என்னது? செங்கோலை, அதாவது நல்லாட்சியை எதிர்பார்த்திருக்கிறது. செங்கோலைனா கோல் நோக்கினா செங்கோலை, நல்லாட்சி எதிர்பார்த்திருக்கிறது. வாழும் தான். குடினா என்னது? நாட்டு மக்கள். அங்கே குடி இருக்கிறது தான் நாட்டு மக்கள், குடி. ஓகேவா? மூணாவது திருக்குறள், அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றதே மன்னவன் கோல் அப்படின்றாங்க. அந்தணர்னா என்ன? அறவோர், அதாவது சான்றோர். அந்தணர்னா என்ன? அறவோர் அல்லது சான்றோர். நூற்கும்னா என்ன? போற்றும் மறை நூல்களுக்கும். நூற்கும்னா என்னது? போற்றும் மறை நூல்களுக்கும், அதாவது அறிவு நூல்களுக்கும். இப்படின்னு சொல்லலாம். போற்றும் நூல்களுக்கும் அறிவு நூல்களுக்கும். அறத்திற்கும் அப்படின்னா உலக அறநெறி செயல்களுக்கும். ஆதியாய் அப்படின்னா என்னது? அடிப்படையாக, அதாவது காரணமாக. ஆதியாய்னா என்னது? அடிப்படையாக, காரணமாக. நின்றதுன்னா என்னது? நிலை பெற்று நிற்பது. மன்னவன்னா என்ன? அரசனுடைய. மன்னவன்னா யாரு? அரசன். கோல்னா என்னது? செங்கோல், அது ஆட்சி முறை. கோல்னா என்னது? செங்கோல், ஆட்சி முறை. இந்த குறள்லையும் பார்த்தோம்ல, கோல் நோக்கினா என்னது? செங்கோல், அது நல்லாட்சியை எதிர்பார்த்திருக்கிறது. மன்னவன்னா ஆட்சியாளனுடைய, அதாவது இதில் அரசனையுடைய அப்படின்னு இருக்கு. கோல்னா செங்கோல், ஆட்சி முறை. அடுத்தது நாலாவது குறள் என்னன்னா, குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு அப்படின்றாங்க. நாலாவது குறள், குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு. குடிதழீஇனா என்ன? குடிமக்களை அன்போடு அழைக்கிறது. ஓகேவா? குடிமக்களை அன்போடு அழைக்கிறது தான் குடிதழீஇ. கோலோச்சும் அப்படின்னா ஆட்சி செய்கின்ற. கோலோச்சும்னா என்னது? ஆட்சி செய்கின்ற. மாநிலம் அப்படின்னா என்னது? பெரிய நிலப்பரப்பை உடைய. மாநிலம்னா என்னது? பெரிய நிலப்பரப்பை உடைய. மன்னன்னா என்னது? அரசனுடைய. முதல்லையும் பார்த்தோம்ல, ரெண்டுலையுமே பார்த்தோம். மன்னன்னா யாரு? அரசனுடைய. அடிதழியினா என்னது? பாதங்களை பற்றி, அதாவது அடிச்சுவட்டை பின்பற்றியதான் அடிதழியினா பாதங்களை பற்றி பொருள். அடிதழினா என்னது? பாதங்களை பற்றி பொருள். நிற்கும்னா என்ன? நிலை பெற்று துதிக்கும் தான். உலகுன்னா என்ன? உலக மக்கள். அதுலேயும் பார்த்தோம்ல, உலகுன்னா என்னது? உலக மக்கள். உலகெல்லாம் அப்படின்னா உலகத்து உயிர்கள் யாவும் அப்படின்னு பார்த்தோம்ல, உலக மக்கள். அடுத்தது 4வது திருக்குறள் முடிஞ்சிச்சு. 5வது திருக்குறள், இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நட்ட பெயலும் விளையும் தொக்கு அப்படின்றாங்க. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நட்ட பெயலும் விளையும்
விலையிலும் தொக்கு அப்படின்றாங்க. இயல்புலினா என்ன? நீதி நெறி முறைப்படி, அதாவது இயல்பு தவறாமல் நடக்கிறது. நீதி நெறி முறைப்படி இயல்பு தவறாமல் நடக்கிறது. கோலோச்சம் அப்படின்னா என்னது? ஆட்சி புரியும். கோலோச்சம்னா என்னது? ஆட்சி புரியும். கோலோச்சம்னா அதில் வந்து ஆட்சி செய்கின்றன்னு பார்த்தோமா? கோலோச்சம்னா ஆட்சி செய்கின்ற. கோலோச்சம்னா ஆட்சி புரியும். மன்னவன்னா என்ன? மன்னவனுடைய. மன்னவன்னா என்னது? மன்னவனுடைய. நாட்டன்னா நாட்டில். நாட்டன்னா என்னது? நாட்டில். பெயலும்னா என்னது? தகுந்த பருவகால மழையும். தகுந்த பருவகால மழையும். விளையுளும் அப்படின்னா அது விளையுளும் அப்படின்னா நிறைந்த விளைச்சலும். ஓகேவா? தொக்குன்னா ஒருங்கே கூடி மிகும் தான் தொக்கு. சாப்பிட்ற தொக்கு கிடையாது. இது தொக்குன்னா அது ஒருங்கே கூடி மிகும். ஒருங்கே கூடி மிகும். ஒருங்கே கூடி மிகும் அப்படின்றாங்க. அடுத்தது 6வது வந்து 6வது குறள். வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின். வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின். அதாவது வேலென்றுனா என்னது? கையில் ஏந்திய வேற்படை அல்ல. வேலென்றுனா என்னது? கையில் ஏந்திய வேற்படை அல்ல. வென்றின என்னது? வெற்றியை. வென்றின என்ன? வெற்றியை. தருவதுன்னா தருவது தான். மன்னவன் என்னது? அரசனுக்கு. ஒன்றில் அரசனுடைய அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்றில் ஆட்சியாளனுடையன்னு பார்த்தோம். இதுலேயும் அரசனுடைய தான் மன்னன்னா. இதில் மன்னவனுடைய. இதில் வந்து மன்னவன்னா யார்? அரசனுக்கு. ஒரு குறளையும் அந்த பொருள் வந்து வேறுபடுதில்ல. மன்னவன்னா யார்? அரசனுக்கு. கோடான்னா யார்? கோடான்னா இந்த கோடா. இந்த கோடா. கோடான்னா வளைந்து போகாமல் நீதி தவறாமை. வளைந்து போகாமல் நீதி தவறாமல் இருக்கிறது. ஓகேவா? நீதி தவறாமல் இருக்கிறது. தெனின்னா என்னது? இருக்குமாயின். தெனின்னா என்னது? இருக்குமாயின். அடுத்தது 7வது குறள். 7வது குறள் பார்க்கலாமா? இறைகாக்கும் வையகம் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செய்யின் அப்படின்றாங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செய்யின். இறைனா என்ன? அரசன். காக்கும்னா என்ன? பாதுகாப்பான். காக்கும்னா என்ன? பாதுகாப்பான். வையகம்னா என்ன? உலகத்தை. வையகம்னா என்ன? உலகத்தை. எல்லாம்னா முழுவதையும். எல்லாம் அப்படின்னா என்னது? முழுவதையும். அவனைனா அந்த அரசனை. அவனை என்னது? அந்த அரசனை. முறை காக்கும். முறை காக்கும்னா என்னது? அனதா தப்பாக இருக்கணும். அவனது, அதாவது நீதி நெறி தவறாது ஆட்சி பாதுகாக்கும். நீதி நெறி தவறாது ஆட்சி பாதுகாக்கும். முட்டா செய்யினா என்னது? தடையின்றி குறைவின்றி, அதாவது நீதி வழங்குறது தான் வழங்குவானானால். ஓகேவா? அதுதான் முட்டா செய்யின். தடையின்றி குறைவின்றி நீதி வழங்குவானானால். அடுத்தது 8வது திருக்குறள். 8வது திருக்குறள். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பகத்தான் தானே கெடும் அப்படின்றாங்க. என்பதத்தான்னா எளியனாக, அதாவது மக்கள் எளிதில் காணக்கூடியதாக. என்பதத்தான்னா என்னது? எளியனாக, மக்கள் எளிதில் காணக்கூடியதாக. ஓரானா என்னது? குற்றங்களை ஆராய்ந்து பார்க்காமல் இல்லாது. ஓரானா என்னது? குற்றங்களை ஆராய்ந்து பார்க்காமல் இல்லாது. முறை செய்ய என்னது? நீதி வழங்காத. முறை செய்ய என்னது? நீதி வழங்காத. மன்னவன் என்னது? ஆட்சியாளன். மன்னவன் என்னது? ஆட்சியாளன். தன்பதத்தான் அப்படின்னா என்னது? எளிமையான பகைவர் எளிதில் வெல்லக்கூடிய நிலையை அடைவது தான் தன்பகத்தான். தன்பகத்தான்னா என்னது? எளிமையான, அதாவது பகைவர் வந்து எளிதில் வெல்லக்கூடிய நிலையை அடைந்தது, அதுதான் தன்பகத்தான். தானே என்னது? வேறு யாரும் அழிக்காமலேயே தானாகவே. வேறு யாரும் அழிக்காமலேயே தானாகவே இருக்கிறது. கெடும்னா என்ன? அழிந்து போவான். கெடும்னா என்னது? அழிந்து போவான். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பகத்தான் தானே கெடும் அப்படின்றாங்க. அடுத்தது 9வது திருக்குறள். குடிபுறங் காதோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படின்றாங்க. குடினா என்னது? நாட்டு மக்களை. நாட்டு மக்களை. குடினா என்னது? நாட்டு மக்களை. இந்த காதோம்பி இருக்குல்ல, அந்த புறங்காத்து அப்படின்னா பிற துன்புறுத்தாமல் அரண் செய்து காத்து
காக்கிறது. பிறரை துன்புறுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, அரண் செய்து காக்கிறது. குற்றம்னா என்னது, அவர்கள் செய்யும், அது தவறு தான் குற்றம். கடிதல்னா என்னது, தண்டித்து நீக்குவது தான் கடிதல். வேந்தன்னா என்னது, அரசனுடைய. அதில் மன்னனை தானே அரசனுடையன்னு பார்த்தோம்ல. வடுவன்றுனா என்னது, அதாவது ஓம்பி அப்படின்னா அன்போடு பேணி. வடுவன்று அப்படின்னா என்னது, வடுவன்று இது இருக்குல்ல, காத்தோம்பி. இந்த ஓம்பின்னா என்னது, அன்போடு பேணி. குற்றம்னா என்னது, தவறுகள். கடிதல்னா தண்டித்து நீக்குவது. தவறு செஞ்சால் என்ன பண்ணோம், தண்டித்து நீக்கணும். வேந்தன்னா அரசனுடைய. வடுவன்றுனா என்னது, குற்றமாகாது, அதாவது பழியாகாது அப்படின்றாங்க. தொழில்னா என்னது, கடமையாகும். 10வது குறள். கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் அப்படின்றாங்க. கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் அப்படின்றாங்க. கொலைன்னா என்னது, கொலை செய்தல் போன்ற. கொடியாரைன்னா என்னது, கொடிய குற்றவாளிகளை. வேந்துன்னா என்னது, அரசன். இதில் வேந்துன்னா அரசன். ஒருத்தல்னா என்னது, தண்டிப்பது, அது மரண தண்டனை அளிப்பது தான் ஒருத்தல், தண்டிப்பது. பைங்குழ்னா என்னது, பசுமையான பயிர்களை காக்கிறது பைங்குழ். களை கட்டதனோடு அப்படின்னா தேவையற்ற களைகளை பிடுங்கி எறிவது இல்லை, அதுதான். நேர்னா என்ன, சமமானதாகும். நேர்னா என்னது, நேர்னா சமமானதாகும். இவ்வளோதான் செங்கோன்மை. செங்கோன்மையில் இருக்கிறத 10 திருக்குறள் இவ்வளோதான். தேங்க்யூ.